ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அமெரிக்கா வரலாறுல 3 கருப்பின பெண்கள் நிற வேறுபாடால பிரிந்திருந்த காலகட்டத்துல என்னென்ன கஷ்டத்தை சந்திச்சாங்க, அதை தாண்டி எப்படி சாதிச்சாங்கன்ற கதையை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்த்து கேட்டு மகிழுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டுட்டு போங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். 1926 வருஷம் கேத்ரின்ற 10 வயசு சிறுமி பயங்கர திறமசாலியா இருந்தா. எப்படின்னா, அவளா அவங்க ஸ்கூல்ல எந்த மாதிரியான மேக்ஸ் ப்ராப்ளத்தையும் ஈஸியா கஷ்டமே படாம சால்வ் பண்ண முடிஞ்சது. பல வருஷம் அனுபவமான டீச்சர்ஸ் கூட அவ திறமைய பார்த்து வாயடைச்சு போனாங்க. அவளோட திறமைய பார்த்து கருப்பினத்தவங்க படிக்கிற தலை சிறந்த ஸ்கூல்ல ஹையர் கிளாஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்தாங்க. கேத்ரின் வாழ்ந்த டைம்ல அமெரிக்கால கருப்பர்கள் வெள்ளையர்கள்ன்ற பார்ஷியாலிட்டி பயங்கரமா இருந்துச்சு. எப்படின்னா, கருப்பர்கள் படிக்கிற ஸ்கூல்ல வந்து வெள்ளையர்கள் வந்து படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தனி ஸ்கூலு, இவங்களுக்கு தனி ஸ்கூலு. ஸ்கூல் மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ஸ், ஏன் பாத்ரூமு, வாஷ் பேஷன் கூட தனித்தனியா தான் இருந்துச்சு. வெள்ளையர்கள் யூஸ் பண்றது எதையுமே கருப்பர்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. தீண்டாமாங்க தலை தூக்கி ஆடிட்டு இருந்த காலகட்டம். அப்ப கேத்ரினோட பிரின்சிபல் வந்து இவரோட திறமைக்கு நிறம் வந்து ஒரு தடையாவே இருக்காது, இவ எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு பயங்கரமா வெற்றியோடு வருவா அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்பினாங்க. காலங்கள் வேகமா உருண்டோடி போகுது. இப்போ கேத்ரினுக்கு 35 வயசு. அவன் நாசால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு டார்த்தி, மேரின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாமே நாசால தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து கார்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப காரு ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நின்றுது. அந்த வழியா ஒரு போலீஸ்காரு வராரு. அந்த போலீஸ்காரு, ஏன் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறீங்கன்னு சந்தேகத்தோட கேக்குறாரு. ஏன்னா அந்த காலத்துல ரோட்ல கருப்பர்கள் நின்னா கூட அது ஒரு பெரிய குத்தம், அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க, நாங்க எல்லாமே நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, நாங்க வந்து அங்க சீக்கிரம் போய் ஆகணும், ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா, இவங்களை சீக்கிரம் போறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவங்க சீக்கிரமே நாசாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ரஷ்யாக்காரங்க வானத்துல ராக்கெட்டை பறக்க விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த நியூஸை நாசாவோட பிரசிடென்ட் கேட்டுட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. அவரு நாசாவோட ஹெட் ஹாரிசனை இங்க வர சொல்றாரு. வந்து அவங்களுக்கு ரஷ்யாக்காரங்களுக்கு முன்னாடியே நம்ம சீக்கிரம் ராக்கெட்டை பறக்க விட்டுறணும், அதற்கான வேலைகளை ரொம்ப சீக்கிரம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு நிறைய திறமசாலிகள் தேவைப்படுறாங்க. கேத்ரின் எல்லாம் கருப்பினர்களும் வேலை பார்க்குற பேஸ்மெண்ட்ல ரொம்ப சாதாரண கணக்கு வழக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. விண்வெளி ஆராய்ச்சி குரூப்ல இருந்து ஒரு வெள்ளைக்கார மேனேஜர் கேத்ரினோட பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அங்க வந்து கேத்ரினோட மேனேஜர் மிஷல்கிட்ட வந்து, எனக்கு கணக்குல திறமசாலியானவங்க தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்றான். அவ அதுக்கு, கேத்ரின் ரொம்ப திறமசாலி, அவளை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றா. அவங்களும் ஓகே சொல்றாங்க. மேனேஜர் மிச்சல் பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வராங்க. அப்ப வந்து டாரத்தி அவங்க பின்னாடியே ஓடி வந்து அவங்கள நிறுத்தி, எனக்கு சூப்பர்வைசர் ப்ரொமோஷன் கொடுங்க, நான் ரொம்ப நாளா கம்மி சம்பளத்திலே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றா. இதை கேட்ட மிச்சல் வந்து, நீ ப்ரொமோஷன் ஏதாச்சும் நீங்க கேட்டு வந்தீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இதை கேட்டு ரொம்ப டார்த்தி கவலைப்படுறாங்க. இங்க மேரிய காமிக்கிறாங்க. அவங்களோட மேனேஜரு ஏன் இந்த ராக்கெட் சூடு தாங்கவே மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை செக் பண்ணி பார்த்த மேரி அதை பார்த்துட்டு அவங்க மேனேஜர்கிட்ட, இதெல்லாம் காரணம், இதனால தான் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்றா. இதை கேட்டோடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவளை ராக்கெட் அசம்பிளி டெக்னீஷியனா ப்ரொமோட் பண்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த மேனேஜருக்கு கலர்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. யார்கிட்ட திறமை இருக்கோ அவங்கள வச்சு வேலையை வாங்கி சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிச்சிடணும்னு நினைக்கிற குணமுடையவர். கேத்ரின் சந்தோஷமா பல கனவுகளோட தன்னோட புது வேலையை செய்ய புது இடத்துக்கு வரா. அவளை பார்த்தோன்னே அங்க வேலை செய்யற வெள்ளைக்கார கொலிக்கு இவ குப்பை கிளீன் பண்ண வந்தவன் நினைச்சுக்கிட்டு இவள்கிட்ட டஸ்ட்பினை தூக்கி கொடுக்குறான். ஏன்னா கருப்பர்கள்னாலே ரொம்ப அடிமட்டமான வேலை செய்ய மட்டும்தான் அவங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ அந்த டஸ்ட்பினை எடுத்து கீழே வச்சுட்டு அவளோட இடத்துல வந்து உட்கார்றா. அவள்கிட்ட சில நோட்ஸை தூக்கி போடுறாரு அவங்களோட கொலீக் சீஃப் இன்ஜினியர் பால். அவங்க பண்ண வேலையை ஜஸ்ட் ரீசெக் மட்டும் பண்ணா போதும்னு சொல்றாரு. பாலுக்கு கேத்ரினை கண்டாலே பிடிக்கல. கேத்ரினுக்கு அர்ஜென்ட்டா உச்சான இருக்குது. அடக்கிக்கிட்டே அவளோட உமன் கொல்லிக்கிட்ட போய் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்கறா. ஐயோ, கருப்பருங்க யூஸ் பண்ற டாய்லெட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவ சொல்லிடுறா. அவ ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்து இந்த ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடுறா. பில்டிங் ஃபுல்லாவே சுத்தி
ஏறா, அவள் டாய்லெட் கிடைக்கவே இல்லை. அதனால திருப்பியும் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவள் ஆஃபீஸ்லேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போய் அங்கே டாய்லெட்டை யூஸ் பண்ணுறா. அப்போ கூட அவள் சும்மா இருக்கல, அங்கேயும் உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அவள் பேஸ்மெண்ட்டில் இருந்து ஆஃபீஸ் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது. போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. அவளுக்கு மூச்சு விட கூட நேரமே இல்லை. அங்கிருந்து ஓடியே வரா, வந்து ஆஃபீஸ் சேர்றா. அதனால மேனேஜர் சொன்ன டைமில் அவளால் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கவே முடியல. லேட் ஹவர் ஒர்க் பண்ணி மேனேஜர்கிட்ட சப்மிட் பண்ணுறா. அதை வாங்கின உடனேயே ஃபைலை தூக்கி குப்பையில் போடுறாரு. ஏன்னா ஏரோஸ்பேஸ் டேட்டா செகண்டுக்கு செகண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் லேட்டாக ஆனால் கூட அந்த டேட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அவள் பாஸ்ட்டை சாரி சொல்லிட்டு ஆஃபீஸை விட்டு ரொம்ப சோகமாக வெளியே வரா. அவள் எவ்வளோதான் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணாலுமே அவளால் கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே செவுத்துல சாயிரா. ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே அவளோட பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அவள் சிங்கிள் பேரண்ட்டு தான். கணவரோ அப்பாவோ 2 பேருமே கிடையாது. இவள் வேலைக்கு போனதும் அவங்க அம்மா தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. இவ வருமானத்தில் வச்சு தான் குடும்பமே ஓடுது. ஒரு நாள் சர்ச்சில் ப்ரேயர் முடிஞ்சோடனே மேரி கேத்ரினுக்கு ஒரு டேட் அரேஞ்ச் பண்ணுறா. அவள் ஜிம்முன்னு ஒரு சோல்ஜரை கேத்ரினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவளுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க சொன்னாங்களேன்னு பேசுகிறா. 2 பேரையும் தனியாக விட்டுட்டு எல்லாம் போயிடுறாங்க. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும்போது கேத்ரின் நாசால ஏரோஸ்பேஸ் டிவிஷன்ல ஒர்க் பண்ணுறதா சொல்கிறா. இப்போலாம் கருப்பு பெண்கள் எல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்களான்னு இவன் கேட்குறான். இதை கேட்டோடனே கேத்ரினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்கு நான் தான் வெள்ளைக்காரங்க படிக்கிற சிறந்த யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப்ல படிச்ச முதல் கருப்பின பெண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஒரு நாள் பேப்பரை கையில எடுத்துக்கிட்டே காஃபி டேபிளுக்கு போய் கப்ல காஃபியை ஊற்றி குடிச்சுக்கிட்டே திரும்பினா எல்லா கொலீக்ஸும் இவளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகி தலையை குளிச்சுக்கிட்டு அவள் டேபிளில் போய் உட்காடுறா. அடுத்த நாள் காஃபி குடிக்க போகலான்னு போனால் கருப்பினத்தவர்களுக்குன்னு மென்ஷன் பண்ணி ஒரு தனி ஜக்கு ஒன்று வச்சிருக்காங்க. அதை எடுத்து காஃபி ஊற்றி குடிக்கலான்னு பார்த்தா அந்த காஃபி ஜக்கு காலியாக இருக்குது. அது சரி, கருப்பினத்தவங்களுக்கு யாரு காஃபி ஊற்றி வைப்பாங்கன்னு அவ நினச்சிக்கிட்டு போயிடுறா. அவள் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய லைன்ஸில் கருப்பு இங்கு மேலே அடிச்சிருக்கிறத பார்க்குறா. பால்கிட்ட கேட்டா, நீங்களாம் அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு அவன் சொல்றான். அவள் அதை கண்டுக்காம அந்த பேப்பரை வெளிச்சத்துல வச்சு பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அது இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சிருது. உடனே பேப்பரை வச்சுட்டு பிளாக் போர்டுக்கு நேராக போறா. அந்த பிளாக் போர்டில் அவள் ஒரு ஈக்குவேஷனை எழுதி ஃபுல்லாக முடிக்கிறா. போட்டு முடித்தோடனே அவளுக்கு உச்சா வந்துடுது. அதனால் வேகமாக பேஸ்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிடுறா. அப்போது அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பால் போர்டில் எழுதியிருக்கிற ஈக்குவேஷனை பார்க்குறான். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவங்க எல்லாமே 1 வருஷமாக சால்வ் பண்ண முடியாமல் இருந்த ஈக்குவேஷனை இவ சும்மா கொஞ்ச நேரத்தில் சால்வ் பண்ணிட்டு அசால்ட்டாக போயிட்டான். ஆஃபீஸில் இருக்க எல்லாமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் டாய்லெட் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோடனே பாஸ் கூப்பிட்டு விடுறாரு. அவள் அங்கே போகிறான். அவள் டேட்டாஸை திருடிட்டான்னு அவளை என்கொயர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் டேட்டாஸ்லாம் திருடலை, சும்மா லைட்டில் தான் வச்சு பார்த்தேன், தெரிஞ்சதை வச்சு தான் நான் சால்வ் பண்ணேன்னு சொல்கிறா. பாஸ் அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே இந்த பேப்பரை பார்த்தா சால்வ் பண்ணினா ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் பாலை பார்த்து, இனிமேல் எந்த டேட்டாவையும் அடிக்காமல் கொடுங்க, ப்ராஜெக்ட் முடிக்க அவளுக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ எல்லாத்தையும் அவள்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவள் ரூம் விட்டு போகிறான். பாலும் மித்த கொலீக்ஸும் இவ எப்படி இந்த பேப்பரை லைட்ல வச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. கேத்ரினும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஆஃபீஸ் பேண்ட்ரியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க மேனேஜர் மிச்சல் வராங்க. அவங்க மேரிய பார்த்து, வெள்ளைக்காரங்க படிக்கிற பெரிய யூனிவர்சிட்டியில டிகிரி வச்சிருக்காதனால அவ டெக்னீஷியனா ப்ரொமோட் ஆக போட்ட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவ அதை கேட்டுட்டு ரொம்ப சோகமாயிடுறா. ஒரு நாள் டாரதி அவளோட பையனுக்கு பர்த்டே பார்ட்டி வைக்கிறா. அந்த பார்ட்டிக்கு ஜிம் வரான். ஜிம் கேத்ரினை பார்க்கறான். அன்னைக்கு நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுன்னு கேட்கறான். அவ இவ்வளவு இறங்கி மன்னிப்பு கேட்டதாலையும் இதுல உண்மை இருக்கிறதாலையும் அவ ஓகே சொல்றா. அவ கேத்ரினை டான்ஸ் ஆட கூப்பிடுறான். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. பார்ட்டியில எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ரேடியோல ஒரு செய்தி வருது. ரஷ்யால விண்வெளியில ராக்கெட்டை செலுத்திட்டாங்க, அது பூமியை முழுசா சுத்தி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதை எல்லாம் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறாங்க.
காலையில ஆபீஸ்ல நாசா ஹெட் ஹாரிசன் வேலை செய்யற எல்லாத்தையும் பார்த்து, இனி நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாது, பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம ராக்கெட்டை விண்வெளியில பறக்க விடுற வரைக்கும் கடினமா உழைக்கணும்னு சொல்றாரு. எல்லாரும் வேலை செய்ய போறாங்க. என்னதான் இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்களால ராக்கெட்டை விண்வெளியில பறக்க விடவே வைக்க முடியல. அது தோல்வியில தான் போய் முடியுது. ஒரு நாள் டாரத்தி அவர் 2 பசங்களையும் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறா. அங்க அவங்க புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு வெள்ளைக்கார பெண்மணி வரா. அந்த பெண்மணி வந்து இவங்கள பாக்குறா. பார்த்துட்டு, நீங்களா எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நீங்களாம் இங்க உள்ள வரக்கூடாது, போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிடுறா. அவங்க எல்லாம் பஸ்ல ஏறி வராங்க. வரும்போது டாரத்தி பேக்ல ஒரு புக் வச்சிருக்கா. அந்த புக்கை எடுத்து பசங்கள்ட்ட காமிக்கிறா. அத பசங்கள்ட்ட காமிச்சிட்டு, நீங்களும் பெரியவங்களானா இது மாதிரிதான் ஸ்மார்ட்டா நடந்துக்கணும்னு சொல்றா. நாசால புது கம்ப்யூட்டரும் மிஷினும் சில டெக்னிக்கல் வேலை செய்யறதுக்காக வாங்குறாங்க. அப்போ அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண அந்த ஆபீஸ்ல யாருக்கும் தெரியல. அங்க வேலை செய்யற எல்லாவங்கலாம் கடுப்பாகி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த டாரத்தி யாருக்கும் தெரியாம மிஷின் இருக்கிற ரூமுக்கு நைட்ல போறா. அந்த மிஷினை நல்லா பார்த்து கத்துக்கிறா, நல்லா தெரிஞ்சுக்கிறா. கத்துக்கிட்டு அதை அவங்க கருப்பின கொலீக்ஸுங்களுக்கும் சொல்லித்தரா. இதனால நம்மளுக்கு வேலை போயிடாதுன்னு சொல்றா. மேரியோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதால வெள்ளக்கார யூனிவர்சிட்டியில படிக்க அனுமதிக்கணும்னு கோர்ட்ல அவ அப்பீல் போடுறா. கோர்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்பீல் பண்ணிட்டு தன்னோட மேனேஜர்ட்டையும் வந்து சொல்றா. அவளுக்கு படிச்சு கண்டிப்பா இந்த ப்ரொமோஷன் வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றா. ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்யுது. அவ டாய்லெட் போயிட்டு சொட்டையா நனைஞ்சுக்கிட்டு ஆபீஸுக்கு உள்ள வரா. அதே நேரத்துல இங்க ஆபீஸ் ஹெட் ஹாரிசன் ஏன் வந்து அடிக்கடி கேத்ரின் வந்து இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க, காணாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவங்க மலையில நனைஞ்சுக்கிட்டே ஆபீஸ்க்குள்ள வராங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமா, 40 நிமிஷத்துக்கு மேல நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஏன் வந்து இது மாதிரி அடிக்கடி இடத்த விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு. அதை கேட்டோடனே அவளுக்கு பயங்கரமா அவ்வளவு நாள் மனசுக்குள்ள பொத்தி வச்சிருந்த அந்த ஆங்காரம் கோவம் எல்லாம் அப்படியே வெளியில கொப்பளிச்சுக்கிட்டு வருது. அவ கேக்குறா அவரை பார்த்து, ஏன் வந்து எங்க கருப்பினத்தர்களுக்கு மட்டும் ரெஸ்ட் ரூம் இல்ல, இங்க நாங்க ஏன் வந்து 1 கிலோமீட்டர் டெய்லி டாய்லெட் போனோம்னா ஓட வேண்டியதா இருக்குது, எனக்கு எதுக்கு தனியா காஃபி ஜார வச்சிருக்காங்க, எல்லாத்தோட எனக்கு ஏன் வெள்ளைக்காரங்களை கம்பேர் பண்றப்ப எனக்கு கம்மியா சம்பளம் தராங்க அப்படின்னு கேட்டுட்டு கோமா ஆபீஸ் விட்டுட்டு போயிடுறா. இதை கேட்டோடனே ஆபீஸ் ஹெட் வந்து ஸ்டன் ஆகிடுறாரு. அப்புறம் காஃபி டேபிள்ல போய் பாக்குறாரு. அங்க இருக்கிற காஃபி மக்ல கருப்பு இருக்குன்னு எழுதியிருக்கு. அதை வந்து அந்த லேபிள் அப்படியே எடுத்து கிழிச்சு போடுறாரு. அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு போறாரு. அந்த வெள்ளைக்காரவங்களுக்குன்னு இருக்கிற போர்டை பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த போர்டையே சுக்குநூறா உடைச்சு போடுறாரு. உடைச்சு போட்டுட்டு, இனிமேல எல்லாத்துக்கும் ஒரே பாத்ரூம் தான், வெள்ளைக்காரங்களுக்கு ஒரு பாத்ரூம், கருப்புனருக்கு ஒரு பாத்ரூம்னு எதுவுமே கிடையாது, எல்லா யூரின் போனாலுமே எல்லாமே மஞ்சள் கலர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அமெரிக்கால மே மாசம் 1961 வெற்றிகரமா விண்வெளியில ராக்கெட்டை செலுத்திடுறாங்க. அவங்க அதுல பாஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஆஸ்ட்ரோநாட்டை விண்வெளிக்கு அனுப்பணும். இதுக்கு கேத்ரினுக்கு நிறைய டேட்டா தேவைப்படுது. அதனால பென்டகன்ல நடக்கிற மீட்டிங்ல தானும் கலந்துக்கணும்னு பாலுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புறான். அவன் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறான். கேட்டா உனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் திருப்பியும் வந்து அவ ரெக்வஸ்ட் அனுப்புறா. இப்போ லேடிஸ் இன்ன வரைக்கும் பென்டகன் மீட்டிங்க்கு வந்து கலந்துக்கிட்டதே இல்லை, அவங்களுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்பவும் ரிஜெக்ட் பண்றான். அதனால இந்த டைம் அவ டைரக்டாவே ஹெட்டுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் அனுப்புறா. அவன் வரும்போதும் அவன்கிட்ட இதை பத்தி சொல்றா. அவரு பால் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம, சரி போகும்போதும் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், நீ அங்க வந்து அமைதியா அங்க என்ன நடக்குதுன்றத வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீட்டிங் நடக்கிற 4 வருது. எல்லாம் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கேத்ரினும் போறா. அவ ரூம்குள்ள நுழையறத பார்த்து எல்லாமே வெறிக்க பாக்குறாங்க. அவ சீட்ல போய் உட்கார்றா. அப்போ அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பால் வந்து பேப்பரை திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்னும் பதில் சொல்ல தெரியல. உடனே கேத்ரின் அதுக்கான கரெக்டான பதில சொல்றா. எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இன்னும் வேற ஏதோ கேள்வியை கேட்கிறாரு. அப்ப ஹெட் வந்து சாக்பீஸை கொடுத்து, போ கேத்ரின், நீ போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. உடனே கேத்ரின் போர்டுக்கு போறா. போனோடனே அவளோட மூளை வந்து பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃபார்முலாவை அங்க உடனே வந்து அங்க போர்டுல எழுதி போடுறா. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. அங்க ஆஸ்ட்ரோநாட் ஜானும் வந்திருக்கான். அதை
அதை பார்த்துட்டு நான் வந்து ராக்கெட்ல ஏறுறதுக்கு முன்னாடி கேத்ரின் வந்து டேட்டாவை 1க்கு 2 தடவை செக் பண்ணி அவங்க ஓகே சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்றான். பால் வந்து அங்க முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவ ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ கால்குலேஷன் போட அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ கேத்ரினோட வேலைய கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அவ இனி தேவையில்லைன்னு மேலிடத்துல சொல்லிட்டாங்க. அதனால அவ திரும்பவும் பழைய வேலைக்கே போக சொல்லிட்டாங்க. போகும்போது நாசா ஹெட் அவளுக்கு ஒரு நெக்லஸ கொலீக் மூலமா கொடுத்து விடுறாரு. அவள்கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. அவர் கையில ஏதும் இல்லைன்னு சொல்லி அனுப்புறாரு. ஜான ராக்கெட் மூலமா விண்வெளிக்கு அனுப்புற நாள் வந்துடுச்சு. அப்போ டேட்டாவை எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர்ல போடுற கால்குலேஷன் மிஸ் மேட்ச் ஆகுது. அதனால ஜானுக்கு நாசா ஹெட் போன் பண்றாரு. போன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. அவன் கேத்ரினை செக் பண்ண சொல்லுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னா நான் வந்து ராக்கெட்ல போவேன். அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ராக்கெட்ல போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவரு போனை வச்ச உடனே ஆபீஸ்ல ஒரு வெள்ளைக்கார கொல்லிக்கிட்ட போய் கேத்ரின்ட்டு அந்த கால்குலேஷன் பண்ண சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி அவனை அனுப்பிச்சு விடுறாரு. அவன் ஓடி போறான். எப்படி கேத்ரின் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு ஓடுவாளோ அதே மாதிரி வேகமா ஓடி வரான் கேத்ரினை தேடிக்கிட்டு. பேஸ்மெண்ட்ல இருக்கிற கேத்ரின்ட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அதை வந்து கால்குலேட் பண்ண சொல்றான். அவளும் அதை வந்து பயங்கரமா கால்குலேட் பண்றான். ஒரு வழியா கால்குலேஷனை முடிச்சுட்டு அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் திருப்பியும் அங்கிருந்து மங்குன்னு ஓடி அவங்க ஆபீஸுக்கு வராங்க. லான்ச் சென்டர் போனோடனே டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அவளை வெளியிலேயே வச்சு கதவை மூடிடுறாங்க. அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிருது. அவ சோகமா அந்த இடத்த விட்டுட்டு திரும்பி போகலாம்னு சொல்லிட்டு அவ திரும்புறா. திரும்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு ஓபன் ஆகுது. நாசா ஹெட் நின்றுட்டு இருக்காரு. அவரு கேத்ரினை கூப்பிட்டுட்டு அவள்கிட்ட ஐடி கார்டை கொடுத்து நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவரை உள்ள கூப்பிடுறாரு. அவ சந்தோஷமா ஐடி கார்டை போட்டுட்டு உள்ள போறான். அவ எல்லாத்தையும் பாக்குறா. முதல்ல அவ போய் பாக்குறா. பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷப்படுறா. அவ கால்குலேட் பண்ணி அது மூலமா ராக்கெட் போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஜான் போன் பண்ணி அவங்கள்ட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ராக்கெட்ல ஏற போறான். கேத்ரின் கால்குலேட் பண்ண மாதிரியே கரெக்டான லொகேஷன்ல ராக்கெட் லேண்ட் ஆகிடுது. எல்லாரும் கேத்ரினை பாராட்டுறாங்க. யாரெல்லாம் முதல்ல கேத்ரினை மதிக்கலையோ இப்ப அவங்க எல்லாம் அவளை மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேத்ரின் கருப்பின பெண்களுக்கே ஒரு முன்னோடியா திகழ்றா. அப்போலோ மூன் லேண்டிங் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஒர்க் பண்றா. டாரத்தி நாசாவோட முதல் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சூப்பர்வைசரா ஆகுறா. மேரி வந்து நாசாவோட ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்கல் இன்ஜினியரா ஆகுறா. ஆரம்பத்துல மதிக்காத பால் இப்போ கேத்ரின்ட்ட நல்ல பழக ஆரம்பிச்சிட்டான். இப்போலாம் அவன் கேத்ரினுக்கு காஃபி எல்லாம் எடுத்து கொடுக்குறான். இதோட இந்த படம் முடியுது. கதை எப்படி இருந்துச்சு? எப்படி கதை சொன்னேன்? ஏதாச்சும் மாத்திக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கரெக்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.